ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல. குடிப்பழக்கம், மதுபானம், ரகசிய பாவங்கள், இந்த பாவத்தை விட முடியல, நிம்மதியும் இல்லை. இயேசு இன்னைக்கு விடுதலை தருவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் பாவிதான், என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும். நீங்க பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால் எந்த பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். உங்களுக்கு தேவை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. அது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் வீட்டிற்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன், உன்னோடு நான் அங்கிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். இந்த புதிய ஆண்டிலும் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து புது பலத்துடன் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த புது வருடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறீர்களா? இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். இணைந்திருங்கள், உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 25வது வருடம் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது? நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன். இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பலவிதமான கேள்விகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறதுனால இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will come to you and I will bless you. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்து பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க. அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தபோது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார். ஜனங்கள் பலவிதமான பாடுகள், வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம், மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, அடிமைத்தனத்தினால் உண்டான ஒரு காரியம், பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இயேசு அந்த மக்களை பார்க்கிறார். மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே, தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறாங்களே. அவர் மனதுருகினார். தேவையுள்ள மக்கள், பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களை பார்த்து இயேசு மனதுருகினார். அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு சமயம் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார். அங்கே ஒரு விதவை, ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள். அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான். அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே. அந்த மகனும் மரித்து விட்டான். அவன் இப்பொழுது மரித்து அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். அவள் அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார். அதை சந்திப்பதற்கு, அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார். ஆண்டவர் வந்து நின்று, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார். அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவர் சாதாரண மனிதன் அல்ல. இயேசு என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல. ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது.
வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். நம்முடைய துக்கத்தை மாற்ற அவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறித்து சொன்னார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று. அதுதான் இயேசு. காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார். அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்று கொண்டாங்க. ஆனால் இயேசு சிலரை தேடி போனார், சிலருடைய வீடுகளுக்கு போனார், அவர்களை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவனுடைய பெயர் சகேயு என்பது. அவன் ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தான். பெரிய பணக்காரன், செல்வந்தன். அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தன் என்று சொல்லலாம். ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாய் பணி செய்கிறவன். அதாவது வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரி. ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்தவன், டாக்ஸ் கலெக்டர். அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன். நிறைய பணம் சம்பாதித்தான். அவனுடைய பதவியை வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி, மக்களை கஷ்டப்படுத்தி அவன் பணத்தை அவன் சம்பாதித்து கொண்டிருந்தான். அதனால் அந்த மக்கள் அவனை வெறுத்தார்கள். அந்த ஊரில் யாரும் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவனை மதிக்க மாட்டாங்க, அவனோடு பேச மாட்டாங்க, அவனை நேசிக்க மாட்டாங்க, அவனை சபிப்பாங்க. இவன் நம்மளை ஏமாற்றுகிறவன், நம்ம பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருட்டுகிறவன், இவன் நமக்கு துரோகம் பண்ணுகிறவன். அந்த மாதிரி அவனை குறித்து தப்பாக பேசி அவனோடு யாரும் ஐக்கியப்படுவதே இல்லை. இவன் ஒரு பாவியான மனிதன் என்று அந்த ஊரே அவனை ஒதுக்கி வைத்திருந்தது. இப்போ அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானமற்ற சூழ்நிலை. அப்போதான் இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்து, சகேயுவே, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன், உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அவனால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டுக்கு இயேசு வருகிறாராம். இந்த ஊருக்காரங்க யாருமே என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, இந்த ஊருக்காரங்க என்னையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, இந்த ஊரில் உள்ளவங்க யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, என்னை பாவின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு இயேசு வருகிறாரா? அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர், கடவுள், தீர்க்கதரிசனி, மக்களால் புகழப்படுகிறவர் எங்கள் வீட்டுக்கு வருகிறாரான்னு ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷமாக இயேசுவை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். அப்படி போகிற வழியில் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, போய் இவன் வீட்டுக்கா இயேசு போகணும்? இவன் என்ன பெரிய பரிசுத்தவானா? இவன் ஏமாற்றி சம்பாதிக்கிறவன், அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான், நம்ம பணத்தை எல்லாம் சுருட்டுகிறவன், இவன் வீட்டுக்கா இயேசு போக வேண்டும் என்று அவனுடைய பாவத்தை குறைத்த மக்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இயேசு அமைதியாக கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். இயேசு ஒன்றுமே சொல்லலை. அவன் வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லுகிறார். அவனோடு அவர் போகிறார், அவ்வளவுதான். போகிற வழியில தான் அது நடக்கிறது. அப்பொழுது சகேயு நின்றான். இயேசு நிற்கிறார். திரள் கூட்ட மக்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. ஊரை திரண்டு நிற்கிறாரு. சகேயு சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான் பெரிய பணக்காரன், நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், இதுவரை எந்த ஏழைக்கும் கொடுத்தது இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என் சம்பாத்தியத்தில் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது அநியாயமாய் நான் வரி வசூலித்திருந்தால், யார்கிட்டையாவது அநியாயமாய் பணத்தை பிடுங்கி இருந்தால் 4 எத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சகேயுவா மனம் திரும்பி விட்டான். அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. பாவ உணர்வு வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற காரியம் நடைபெறுகிறது. இயேசு அவனை பார்த்து, நீ உன் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லவில்லை. இயேசு அவனை பார்த்து, நீ அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்கா திரும்ப கொடுன்னு சொல்லவில்லை. ஆனால் இயேசுடைய பிரசன்னமே அவனை மாற்றுகிறது. இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டா பாவம் தானாக வெளியேற போய்விடும்.
இயேசு உங்க வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகுவதைப் போல உன்னுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டு விடும். அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், நான் வருவேன், உன் வீட்டுக்கு வருவேன், உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வருவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ இயேசு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூறுகிறார். சகைவன் வீட்டுக்கே ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அதாவது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சகைவே, இதுவரை நீ செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. உனக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்திற்கு இந்த ரட்சிப்பு. அந்த சாபம் என்கிற அந்த பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம். சகையும் மனம் திரும்பினது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய தேவ சமாதானம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை, சமாதானமற்ற நிலைமையில குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சாபம் தொடருகிறது. இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஏமாற்றி சம்பாதித்து நிம்மதி போய்விட்டது, ஏதோ ஒரு பாவ பழக்க அடிமையாக்கி விட்டது. இந்த நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்த வாழ்க்கை, தேவ சமாதானம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்ப நாட்கள் சென்னையில் அப்போ நான் இருந்தேன். அப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு நண்பர் வந்து தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாய் சொன்னார். அவர் வந்து தமிழ்நாட்டு இந்த போக்குவரத்து துறை இருக்குல்ல, பஸ்ஸில் கண்டக்டராக அவர் பணி செய்தார். பஸ்ஸில் கண்டக்டராக அவர் பணி செய்தார். நடத்தினர், டிரைவர் இருப்பாங்க, நடத்தினர் இருப்பாங்கள்ல, கண்டக்டர். அந்த நாட்களில் பஸ்ஸில் ஏறும் பொழுது அந்த சில காய்கறிகள், சில லக்கேஜுகள், சில பொருட்களை பெருசாக வாங்கிட்டு போவாங்க. வியாபாரத்துக்காக சிலர் பொருட்களை கொண்டு போவாங்க. அந்த பஸ்ஸில் அந்த பொருளை ஏற்றினால் லக்கேஜுக்கு, அந்த பொருளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும். இவங்க பிரயாணப்பட ஒரு டிக்கெட் எடுக்கணும், லக்கேஜுக்குன்னே ஒரு டிக்கெட் எடுக்கணும். இது அரசாங்க ஒழுங்கு. சின்ன பை வச்சிருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூடைகள், பெரிய பொருட்கள் இருந்தால் அந்த லக்கேஜுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கண்டக்டர் என்ன செய்வார்னா, இவங்களுக்கு மட்டும் டிக்கெட் கொடுப்பார். இந்த பொருளுக்கான டிக்கெட்டு காசை வாங்கி கொள்ளுவார், டிக்கெட் கொடுக்க மாட்டார். அந்த காசை தான் பாக்கெட்டில் போட்டு விடுவார். அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணம், அதை எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டு கொள்ளுவார். அதுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டார். இப்படி தினந்தோறும் கொஞ்சம் காசை அநியாயமாக சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவார். அப்போ அவருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறாரு, அவர் வேலையில் உண்மை இல்லை, அரசாங்கத்தை ஏமாற்றி அந்த காசை பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இப்படி சில வருடங்கள் கடந்தார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார். ஒரு கூட்டத்தில் அவரோடு பேசின போது தன் பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு பாவ மன்னிப்பின் சமாதானம் வேணும், எனக்கு நிம்மதியே இல்லைன்னு ஜெபம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் அவரை உணர்த்தினார், நீ அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தாய், அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசை எடுத்து உன் பாக்கெட்டில் போட்டு கொண்டாய், அதை நீ சரிப்படுத்தணும்னு சொன்னார். அவர் அறிக்கையிட்டார், ஆண்டவரே அது பாவம் தான், நான் தப்பு பண்ணிட்டேன், அரசாங்கத்தை ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க முடியாது தம்பி, நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அநியாயமாக கவர்மெண்ட் பணத்தை கொள்ளையடிச்சல்ல, திருப்பி கொடு, அப்போதான் நான் உன்னை ரட்சிக்க முடியும், அப்போதான் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். சகையை திருப்பி கொடுத்தான்ல, அநியாயமாக வாங்கினா 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன், ரட்சிப்பு சும்மா வராது.